அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசியினருக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. சிம்ம ராசியினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி துவங்கக்கூடிய நிலையில் சில கிரகங்கள் சாதகமான இடங்கள்லையும் சஞ்சரிக்குது. அதனால் இந்த காலம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், ஆரோக்கியம், நிதி நிலைமை, பொருளாதாரம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திர ஸ்தானத்தில் புதன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் வக்ர நிலையிலையும், சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அன்று செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அஷ்டம சனி தொடங்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெறுகிறது. அதனால் இந்த காலம் முழுவதுமே தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் மறைகிறதுனால மனதில் குழப்பமும் தடைகளும் ஏற்படலாம். இது போன்ற பதட்டமான உணர்வுகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பலருக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் இடிமேலே இடி விழக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீத ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பாதியில், அதாவது மாதத்தினுடைய ஒரு பகுதியில் தங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உச்சம் அடைகிறதுனால மனநிலையில் ஒருவிதமான உற்சாகம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆளுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாங்க. அதே சமயம் முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்றவை ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்ற எண்ணம் மேலோங்கலாம். ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் சூழலை அப்படியே மாற்றவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் நிலைமை சுமூகமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இருப்பினும் உங்களால் பிரச்சனைகளை சுமூகமாக கையாள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவி உறவில் சின்ன சண்டை வந்தாலும் கூட நிதானமாக கையாள்வது ரொம்ப நல்லது. காதலிப்பவர்கள் அனாவசியமாக பொறுமை காக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பணவரவு மற்றும் நிதி நிலையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபமோ அப்படி இல்லைன்னா முன்னேற்றத்தையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. தங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படி இல்லைன்னா பாக்கி போன்றவை கிடைக்கிறதுக்கு கால தாமதம் ஆகத்தான் செய்யும். எது தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவது ரொம்ப நல்லதுங்க.
அதே போல் பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றம் கிடைக்க காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்க இன்னும் சில நாட்கள் ஆகுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எல்லா வகைகள்லையுமே தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி புதிய முயற்சிகளை தற்சமயம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா இடங்கள்லையும் எந்த துறையாக இருந்தாலும் தங்களுடைய உழைப்பு அறியப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம் ஊதியம் வெகுமதி கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும். வேலை மாற்றம் வரும்போது பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகைகள்லையுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று. தற்போது இருக்கக்கூடிய நிலையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாங்க. அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பலை தவிர்ப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சோம்பல் ஆணவம் இரண்டையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை ஒத்தி வைக்கும் பழக்கத்தையும் கைவிடுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இல்லையெனில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை தொடர்பாக செய்யக்கூடிய கடின உழைப்பால் மட்டுமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க. உங்களுடைய இலக்கை அடையிறதுல நெருங்கிய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. மற்றவர்களை சார்ந்து இருக்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்க அது தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குடும்பம் அப்படி இல்லைனா காதல் உறவு தொடர்பான எந்த ஒரு தவறான புரிதலையும் நீக்குங்க. அதே மாதிரி இந்த காலம் தங்களுடைய காதல் உறவை ஆழப்படுத்தலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா துணையை சற்று புரிந்து செயல்பட வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி உடல் நலம் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் மிகவும் நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க. வீட்லேயும் சரி பணியிடத்துலையும் சரி பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய நலன் மேம்பட நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க தங்களுடைய விருப்பத்தை சிறிது கால தாமதத்திற்கு பிறகு செய்ய பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வணிகம் தொழில் அதே மாதிரி வணிகம் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் இது தொடர்பாக நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் சிறிது காலத்திற்கு பிறகு எடுக்கிறது ரொம்ப நல்லது. தற்சமயம் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான அதாவது உங்களுடைய தொழிலோ வணிகமோ வியாபாரமோ இது தொடர்பான எந்த முடிவையும் சிறிது காலத்திற்கு பிறகு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய துணையை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்காதீங்க. குடும்பம் காதல் தொடர்பான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கணும் அப்படின்னா வெட்டு கொடுத்த செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. கடினமான நேரத்தில் உங்களுடைய துணையின் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் ஆடம்பரம் அப்படி இல்லைன்னா வீட்டு பராமரிப்பு அலங்காரம் போன்றவற்றுக்காக அதிகமாக நீங்கள் செலவு செய்வீங்க. செலவுகளும் அதிகரிக்கலாம். அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய காதல் துணையுடன் கருத்து வேறுபாடுகளாக சோகமாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் புரிந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு நிதி ஆதாயத்திற்கு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். முடிவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட
வாய்ப்புகள் இருக்குது. இல்லை காலதாமதம் உருவாகலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் அவ்வப்போது எட்டி பார்க்க செய்யுங்க. அதனால் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அவற்றில் வந்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது அவசியம். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 9 முறை வலம் வாங்க அனைத்துமே நல்லபடியாகவே